அங்கேயும் பாருங்க முதல் எழுத்து யா, யாழினி இருக்கா? இந்த மாதிரி முதல் எழுத்து எங்க இடம் பெறுதுங்கிறத பத்தி தான் நம்ம இங்க இந்த யா வரிசையில இந்த 6 எழுத்துக்கள் மட்டுமே பயன்படுகிறது. மீதி எழுத்துக்கள் முதலில் வருவதில்லை. அடுத்தது வா வரிசை சொல்றோம். வா, இவு பிளஸ் ஆ, வா. இந்த வா வரிசை சொற்கள் பாத்தீங்கன்னா வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ். இந்த 8 எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வருது. இந்த சொல்லின் முதல்ல அந்த எழுத்துக்கள் வரும்பொழுது மிக மிக வாங்குற எழுத்துக்களை நம்ம அழகா சொல்லிடலாம். வாங்குற எழுத்துல ஒரு சொல் சொல்லுங்க பாருப்போம். வ, குறில். வ, குறில்ல ஒரு சொல் சொல்லுங்க யாராவது. வ, கேக்குதா நான் சொல்றது? வீட்டுல நம்ம சாப்பிடுவோமே, பண்டிகை எல்லாம் வந்தா முதல்ல அது இல்லாம நம்ம செய்ய மாட்டோம். பாயசம் செய்வோம், அதுக்கு அடுத்தது அதைத்தான் செய்வோம். அது என்னது? முதல் எழுத்து வாதான். சொல்லுங்க. அதுதான், அதுதான் முதல் எழுத்து. காக்கா தூக்கிட்டு போச்சா, கதையும் இருக்கா, அதுதான் வடை. அடுத்தது வா. அந்த வாங்குற சொல்லே பாருங்களேன், அர்த்தம் பொதிந்த சொல். ஒரு எழுத்து தான் வா அப்படின்னா என்ன சொல்றோம் நம்ம? இந்த வாங்குற நெடில் எழுத்து. இத ஓர் எழுத்து ஒரு சொல்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஒரு சொல் ஏன் எப்படி வா என்று அழைப்பதற்கு உரிய சொல். வா, அழைத்தல். வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவோம்? வர்றவங்கள முதல்ல எப்படி கூப்பிடுவோம்? வாங்க, வணக்கம், வாங்க. வணக்கம் முதல்ல குறிலுக்கு, அது அப்பயே சொல்லியிருக்கலாம். வடை நான் சொன்னேனே, அப்பயே சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு வணக்கம். வா முதல் எழுத்து பெற்ற இட நிறைய வார்த்தைகள் இருக்கு. வடை இருக்கு, வணக்கம் இருக்கு, வழக்கம் இருக்கு, நிறைய சொற்கள் இருக்கு. முதல் வாங்கிறது நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். அடுத்தது வா, வா, வாங்க அப்படின்னு சொல்றோம். வா என்ற எழுத்துல இன்னும் வேற என்ன இருக்கு சொல்ல முடியுமா? வா என்ற நெடிலில் ஓர் எழுத்து ஒரு சொல் வா இருக்கு. அதுல சொல்லுங்க, இன்னும் வேற என்ன சொல்லலாம்? நமக்கு காத்து அடிக்குது, எந்த பக்கத்துல இருந்து காத்து வரும்போது என்ன சொல்றோம்? வா. என்ன காற்று? வடையை அப்படியே நீட்டி முளைக்கிட்டீங்கன்னா வாடை, வாடை காற்று இல்லையா? வாடை காற்று. வி, வீங்கிற எழுத்து. அதுல முதல் எழுத்துல யாராவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். பொன்னி, பொன்னி எங்க காணும்? பொன்னி இன்னைக்கு வரலமா? வரலையா? அதிகமாக உச்சரிக்கும் பொன்னியுடைய பெயர் தான். அடுத்தது உங்க பேர் சித்ரா. மற்ற பெயர்கள் எனக்கு சரியா தெரியல, அதனாலதான் அழைக்க முடியல. எனக்கு வந்து பேர் வந்து சாந்தி தெரியும், சித்ரா தெரியும். வீங்கிற எழுத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். ஒரு சொல் வீங்கிற ஒரு எழுத்துக்கே ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு. அம்மா நம்ம முகத்துல 2 இருக்க, என்னது? நம்ம முகத்துல 2 இருக்கு, அதுக்கு பேர் என்ன? நன்றாக பார்க்கிறோம், நன்றாக பார்க்கிறோம், பாருங்கள். எதனால் பார்க்கிறோம்? அதற்கு பெயர் தானம்மா விழி. அதுக்கு பெயர் தான் விழி. முதல் எழுத்து வி. வி, விழி என்றால் கண், விழிகள் என்றால் கண்கள். சரியா? ஆமா. விழி என்றால் கண்கள், விழிகள் என்றால் கண்கள், விழி என்றால் கண். வி நெடில் இருக்கு பாருங்க, வி. அதுல ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். வீரல். ஏன்னா நீங்க எல்லாம் தமிழ் ஆசிரியர்கள் நடத்தி கொண்டே இருக்கீங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட நிறைய நீங்க பயன்படுத்திருக்கீங்க. வி முதல்ல சொல்ல குறில் வீக்கி விரல். வி, வீடு. வெரி குட். யார் சொன்னா? வீடு. வீடு
சரி, வி என்றால் இது மலருக்கு உரியது. வி மலருக்கு உரிய பெயர். தனியா வீன்னு ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு மலருக்கு உரியது. புரிஞ்சுதா? வி என்ற நெடில் சொல் மலருக்கு உரியது. வி மலர். வே புரில் யூ பிளஸ் ஏ வே. அடிச்சுன்னு போகுது ஆத்துல. என்னம்மா அடிச்சுக்கிட்டு போகுது ஆத்துல சொல்லுங்க. வெள்ளம் வெள்ளம் அதேதான். வே குறிலுக்கு வந்து வெள்ளம். இன்னொன்னு நாக்குல பட்டா கரையும் இனிப்பு, அதுக்கு பேர் என்ன? வெள்ளம். இது என்னன்னா வெள்ளம் இந்த இல் சொல்லும் போது எப்படி சொல்றோம்? வெள்ளம். அது வெள்ளம். ஆமா, இனிப்புக்கு வெள்ளம். அடுத்தது வே. இந்த வே என்ற சொல் சொல்லுங்க பாப்போம். வே நெடில். நெடில் வார்த்தை வேல். வெரி குட், ரொம்ப அழகா சொன்னீங்க. வேல். அதுக்கப்புறம் வேலுக்கு அப்புறம் நிறைய இருக்கு வார்த்தை. வேண்டுதல் வேல். வேலை நீங்க சொன்ன உடனேயே வேடன் வந்து விடுவான். வேல் என்று சொன்ன உடனேயே உங்க பக்கத்துல வேடன் வந்து விடுவான். வேடன் என்ற எழுத்து இருக்கா? இருக்கு அதுக்கப்புறம் வேலன் ஆ, வேகம் ஆ, வேஷம் வேஷம் வேந்தன் அருமை அருமை. அப்புறம் வேடிக்கை வேடிக்கை வேண்மை வேடிக்கை. இப்ப வேற்றுமை இது எல்லாமே எதுல எழுத்து? முதல் எழுத்து வே என்ற சொல்லாக அமைந்த சொற்கள். அப்ப இந்த வேங்கிறது எழுத்துக்கு முதலில் சொல் முதலில் வரும். அடுத்தது வை பிளஸ் ஐ. என்ன வார்த்தை சொல்லுவீங்க? வைகரை வையகம் வைகரை. நன்றி நன்றி. வைன்னு சொன்னாலே ஒரு வார்த்தை, அதுக்கே ஒரு எழுத்து ஒரு மொழி. வை அப்படின்னா கீழே வை. வைரம் வைடூரியம் வெரி குட் வெரி குட், அருமை. நல்ல பதில்கள் வையகம் வருது. ம், வைத்தியர் ம், வைகை அருமை அருமை, சிறப்பா சொல்றீங்க. அடுத்தது இத மாதிரி நாம இந்த வார்த்தைகளை ஏன் அது உங்க எல்லாரும் கேக்குறோம்னா, அந்த முதல் எழுத்து எப்படி இடம் வருது? முதலில் வரும் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். நீங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லும் போதே சொல்லலாம், இதெல்லாம் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள்ப்பா. வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இந்த வாங்குற எழுத்து சொல்லு முதல்ல வரும். வை இது முதல்ல வரும். வையகம் இது முதல்ல வரும். அப்படி சொல்லலாம். சரியா? இந்த 8 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். சரி, இதெல்லாம் வரும் வரும் படிச்சோமே. அடுத்தது வராத எழுத்துக்கள் இருக்கு. மொழிக்கு முதலில் வாராத எழுத்துக்கள், அதாவது என்னென்ன எழுத்துக்கள் வராது? மெய் எழுத்துக்கள், புள்ளி பெற்ற எழுத்துக்கள் 18 இருக்கு பாருங்க. இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு, இதெல்லாம் மொழிக்கு சொல்லுக்கு முதல்ல வராது. படிக்க முடியுமா நம்ம? நன்றி சொல்லும் போது அந்த நாவோட தலையில புள்ளிய வச்சுட்டோம்னா இன்றி தான் ஆகும். அதனால அந்த மொழிக்கு முதல்ல அந்த எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வராது. அதுக்கு அடுத்தது த ந ர ள ழ ள ர ந. இந்த எழுத்துக்கள் 8ம் உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில இருக்கு. ஆனா இந்த ஒரு எழுத்து கூட முன்னாடி வராது. இப்ப நன்றி சொன்னேன் இல்லையா, உங்கள்ட்ட காமிச்சேன் இல்லையா நன்றி. அதுல 2 சுழினா மேல புள்ளி வச்சு முதல்ல வச்சோம்னா படிக்க முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம அத டன்னகரம் ரன்னகரம் எல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறத விட இந்த 2 சுழி நான் சொல்றேன் பாருங்க, நான் புள்ளி வச்சு போட்டா நன்றி என்பது உச்சரிக்க வராது. அதனால மொழிக்கு முதல்ல வராது. டா இட்டு வராது, ரா வராது, புள்ளி பெற்று வராது. அதே மாதிரி முதல் எழுத்தாவும் வராது. உயிர்மை எழுத்துக்கள் ட ந ர ள வ ழ வ கிடையாது, ழ ல ர ந. ஆயுத எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அது வராது. ஆயுத எழுத்து என்ன? நம்ம உயிரெழுத்து 12 சொல்றோம், கடைசியா ஒரு எழுத்து சொல்றோமே, அதுக்கு பேர் என்ன? அவுக்கு அப்புறம் என்ன சொல்றோம்? எந்த எழுத்து சொல்றோம் அவுக்கு அப்புறம்? அக்கண்ணா. அந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, அந்த 3 புள்ளியத்தான் ஆயுத எழுத்துன்னு சொல்றோம்.
ஏன் அப்படின்னா அது ஆயுதம் போன்று இந்த போர் வீரர்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா கேடயம்னு. அந்த கேடயத்துல இப்படி ஆயுதம் மாதிரி இருக்கும், இப்படி 2 வளைவு, இதுல 3 புள்ளிகள் இடம் பெற்றிருக்கும். அதனாலதான் அத என்ன சொன்னாங்க, ஆயுத எழுத்துன்னு சொன்னாங்க. அந்த 3 புள்ளி, அதுக்கப்புறம் அதுக்கு வேறு பேர் இருக்கு, முப்பார் புள்ளி, தனி நிலை, அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் இதை எதுக்கு இங்க சொல்லணும் இதுக்கு அப்படின்னா, ஆயுத எழுத்துன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா இது முதல்ல வராது, சொல்லுக்கு முதல்ல வராது ஆயுத எழுத்து, நடுவுலதான் வரும். ஆ தூ போட்டுட்டு நடுவுல 3 புள்ளி வரும். நீங்க புத்தகத்துல படிச்சிருக்கீங்களா? பாடம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது வரிசையில அதுன்னு சொல்லும் போது அகது அப்படின்னு வரும். 3 புள்ளி நடுவில் இடையில் இடம் பெற்றிருக்கும். அதனால இது சொல்லுக்கு முதல்ல வராது. இந்த உயிர்மை எழுத்து வரிசைகளும் மொழிக்கு முதல்ல வராது. ஏற்கனவே சொன்னதுதான். வாழ உயிர்மை எழுத்துக்கள்ல மொழிக்கு முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர மொழிக்கு முதல்ல பா மட்டும் வரும், மீதி எல்லாம் வராது. பாவும் ஞாவும் வரும்னு சொல்லிட்டோம். அதுலயும் சில எழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்கோம், எல்லா எழுத்துக்களும் இல்லை. இப்ப மொழிக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்கேன்? என்னென்ன எழுத்துக்கள் சொன்னேன்? முதல்ல எந்த எழுத்துக்கள் வராது சொன்னேன். வரும்னு சொன்னது என்னது? அத சொல்லுங்க. வரும்னு சொன்னது எது? உயிரெழுத்து 12. உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 வரும். மெய்யெழுத்துக்கள் வாராது கேட்கலாமா? முதல்ல வர்ற எழுத்துக்கள் சொல்லுங்க. மொழிக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள் என்னென்ன? உயிரெழுத்துக்கள் 12, ரைட்டு. அதுக்கு அடுத்தது உயிரெழுத்துல காசா தானா பாமா. இந்த எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள், அதுக்கு பேர் காச்சா த ந ப ம, உயிர்மை எழுத்துக்கள். அது வராது. அதுக்கப்புறம் 4 எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் 4 கொடுத்துருக்கேன். அது என்ன? 4 எழுத்துக்கள் என்ன? அந்த எழுத்துக்கள் வராது. முதல்ல மொழிக்கு முதல்ல வரும் ஒரு எழுத்து, முதல்ல மட்டும் வரும். அதுவும் நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துறது இல்ல. அந்த எழுத்து என்ன? ஒரே ஒரு இடத்துல தான் பயன்படுத்துறோம். காக்கு அடுத்து கா ஞ, 2வது எழுத்து. ஞனம்ங்கிற ஒரே ஒரு எழுத்து, நப்போல் வளைங்கிற இடத்துல ஞ வருது, நப்போல் வளை. வேற இடத்துல நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல சொன்னேன். அப்புறம் இடையில வரும்போது பயன்படுத்துறோம்னு சொல்றேன். அதுக்கு அடுத்தது ஞா வரிசையில எந்தெந்த எழுத்துக்கள் வரும்னு சொன்னேன். ஒரு சொல் கூட கண்டுபிடிக்க சொன்னீங்க. என்ன சொல்? யாவே. ஞா என்ற சொல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு நீங்க கண்டுபிடிங்க அதுக்கு என்ன அர்த்தம். பிளாஸ்டிக் சொன்னேன். என்ன பிளாஸ்டிக் சொன்னேன், அது தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னேன். என்ன? நெலிப்பை. அந்த வரிசையில தான் அது வரும். யார் சொன்னது? சொல்லுங்க சத்தமா. ஒண்ணும் தப்பே கிடையாது. தப்பா இருந்தா திட்டிக்கலாம். இந்த ஞால வரும் அது பிளாஸ்டிக். நெகிழி மறக்க கூடாது. நம்ம அந்த வார்த்தையை மறக்க கூடாது. நெகிழி என்பது பிளாஸ்டிக் பை. சரி, யா வரிசையில ஒரு வார்த்தை சொன்னேனே, யா நெடில், அது என்ன வார்த்தை? யா எத்தனை எழுத்துக்கள் வரும் சொல்லுங்க. யா சொல்லின் முதலில் எத்தனை எழுத்துக்கள் வரும்? யா யா ஈ இருக்கு இல்லையா, 18 எழுத்துக்கள். அதுல எத்தனை எழுத்துக்கள் வரும் சொல்லின் முதல்ல? சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் வந்துகிட்டே இருக்கு, அதனால நல்லா கண்டுபிடிக்கலாம். 6 எழுத்துக்கள். யா யா 6 எழுத்துக்கள். 6 எழுத்துக்கள். அது என்னென்ன எழுத்துக்கள் சொல்லுங்க.
ம். யா யா யூ யூ யோ யவ்வனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த யவ்வனம்ங்கிறது தமிழ் சொல் இல்லைன்னு சொல்லுவாங்க. யவ்வனம் அப்படின்னா அது அழகு. யவ்வனம்னா அழகு. யவ்வன பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யவ்வனம் என்றால் அழகு. வரிசையில இப்ப வரிசையிலே ஒண்ணு சொன்னேனே, உயிரை தாங்குவதுன்னு சொன்னேனே, அதுக்கு தமிழ் சொல்ல என்ன சொன்னேன்? நெடில் யா. யாக்கை. நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. யாக்கை. வரிசை. வரிசையில எத்தனை எழுத்துக்கள் வரும்? வரிசையில எத்தனை எழுத்துக்கள் வரும்? 8 எழுத்துக்கள். 8 எழுத்துக்கள் வருது. மீதி எழுத்துக்கள் வரல. ஆமா. இப்ப மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் என்னென்ன? வராத எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18. உயிர்மெய் எழுத்து வரிசையில சில எழுத்துக்கள் வராதுன்னு சொல்லிட்டு அது என்னென்ன எழுத்துக்கள் பாருங்க. இல்ல அது ஞா யா வா யாவால வந்து யாவாங்கிறது இடம்பெறும். ஞாங்கிற இந்த 2 ஞா தான் நமக்கு வந்து வராது. அது அவனே கொடுத்திருக்கான். எந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத சொன்னேன். அது எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? இப்போ காங்கா சாங்கா டானா தானா பாமான்னு சொல்றோம் இல்லையா? 18 எழுத்துக்கள். அதுல சில எழுத்துக்கள் வராதுன்னு போட்டிருக்கோம். அது என்னென்ன எழுத்துக்கள் படிங்க பாப்போம். 2வதா இருக்கு பாருங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். எத்தனை எழுத்து இருக்கு? 8 எழுத்துக்கள். 8 உயிர்மெய் எழுத்துக்கள் முன் அது என்னது? சொல்லின் முன் வராது. சரி, இப்ப சொல்லின் இடையில் என்னென்ன எழுத்துக்கள் வரும்? சொல்லின் இடையில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் பார்க்கலாமா? மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். வரும் இல்லையா? பங்கு வரும். பங்கு 2வது எழுத்து வருதா? கை நடுவுல வருதா இருக்கு? அதுக்கப்புறம் சப்பரம் நடுவுல வருதா? புள்ளி பெற்ற எழுத்து. அத மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த வரிசையில சொல்லணும். சில எழுத்துக்கள் வராதுன்னு சொல்லிட்டோம். டா வராது முதல்ல. நாமளா பேச்சு வழக்குல டமாரம் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா அது நம்ம தமிழ் சொல் கிடையாது. மீதி எழுத்துக்கள்ல சொல்லுங்க பாப்போம். காங்கா சாஞால நான் இப்ப சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி நடுவுல ஒற்றை எழுத்து வரணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணும் தப்பா இருந்தா பரவாயில்ல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? பங்கு, சங்கு, சப்பரம். நடுவுல புள்ளி பெற்ற எழுத்து வர்ற மாதிரி வார்த்தை சொல்லணும். நடுவுல புள்ளி பெற்ற எழுத்துன்னு சொல்றாங்க. மெய்யெழுத்து தான் ஒற்றை எழுத்து. அதான் ஒற்றை எழுத்து, புள்ளி பெற்ற எழுத்து, மெய்யெழுத்து எப்படி சொன்னாலும் அந்த எழுத்து தான். சொல்லுங்க பாப்போம். சப்பரம் நியாயம் சொல்றோம். அது 3வது ஒற்றை எழுத்தா வருது. ஆனா இடையில் வருவது சொல்ல முடியுமா? மங்கை, பச்சை, மஞ்சள், பட்டு, பக்தி. நன்று சிறப்பா சொல்றீங்க. ரொம்ப அருமை. ஒரு எழுத்த சொல்லி இடையில் வருவதுன்னா 2 எழுத்துக்கு நடுவுல வர்ற எழுத்தை தான் நம்ம சொல்றோம் புள்ளி பெற்ற எழுத்த.
அது 3 எழுத்தாவும் இருக்கலாம், 4 எழுத்தாலும் இருக்கலாம். கால சொல்றோம், சால சொல்றோம், ஞால சொல்றோம். ஞால சொல்ல முடியாது. அதுல கூட ஞால வந்து சொல்லும்போது நப்போல் வலைன்னு ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் அந்த இப்பு நடுவுல வர்ற மாதிரி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இப்ப இடையில உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில வருது. நம்ம சொல்லின் இடையில வருது ஆயுத எழுத்து சொல்லிருக்கோமா? அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில வரும். என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் நம்ம உயிர்மை எழுத்துக்களோட கலந்துதான் நம்ம வந்து சப்பரம். இப்புங்கிறது ஒற்றெழுத்து வந்தாலும் பாங்கிறது உயிர்மை எழுத்து இல்லையா? சக்கரம் அங்கேயும் பாத்தீங்கன்னா இக்கு வந்து ஒற்றெழுத்தா இருந்தாலும் அது பக்கத்துல என்ன வந்திருக்கு? கா. என்ன எழுத்து? கா. உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து இல்லையா? சக்கரம் உயிர்மை எழுத்து. அதான் உயிர்மை எழுத்துக்களும் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும். அதுக்கப்புறம் இந்த ஈ அப்படிங்கிற எழுத்தெல்லாம் வரும் திருக்குறள்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டா போகும். நிலம் என்று அசையி இருப்பாரை காணின் நீங்க படிக்கலாம். இந்த ஈ ஒண்ணு கூட சேர்ந்து இருக்கும். அப்படி இருந்தா அது வந்து அளவெடுக்கிறதுன்னு பேரு. அந்த ஓசைக்கு ஏற்றவாறு அளவெடுக்கிறதுன்னு பேரு. எடுப்பதும் கொடுப்பதும் அந்த மாதிரி கடைசியில இந்த உயிரெழுத்து ஈங்கிறது வந்திருக்கும். அதெல்லாம் அளவெடுக்க மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். இப்ப சொல்லின் இடையில வர்ற எழுத்துக்கள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லின் இடையில இடையில என்ன எழுத்து வரும்? அதுக்கப்புறம் மெய்யெழுத்து. மெய்யெழுத்து என்னென்ன? மெய்யெழுத்து என்ன? இக்கு முதல் இன் வரை இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே மெய் எழுத்து. 18 எழுத்து இல்லையா? தானே ஆசிரியர்களே சொல்லுங்க. அந்த 18 மெய்யெழுத்துக்கள் இடையில வந்தே ஆகும். அப்பதான் நாம சொற்களை பேச முடியும். உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும். சக்கரம், சொம்பு இப்படி எல்லாம் சொல்லும் போது நடுவுல வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில வரும். சரி, ஆயுத எழுத்து இடையில வரா மாதிரி ஒரு எழுத்து சொன்னேன்னு அது என்ன சொல்லுங்க பாப்போம். அதுன்னு சொல்லும் போது என்ன வரும்? எப்படி படிப்போம்? நடுவுல ஆயுத எழுத்து வந்தா எப்படி படிப்போம்? அது என்பது ஆயுத எழுத்து வந்து எப்படி படிப்போம்? அகதே அகதன்னு படிப்போம். ஆனா அது அதுதான். அது தரும் பொருள் வந்து அது. அவ்வளவுதான். சரி, இப்ப மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்ன? கடைசியில என்ன எழுத்துக்கள்லாம் வரும்? ஒரு சொல்லுக்கு இறுதியில என்ன எழுத்துக்கள்லாம் வரும்? ஒரு வார்த்தைக்கு கடைசி எழுத்து. இப்ப நடுவுல எழுத்து பார்த்தோம், முதல் எழுத்து பார்த்தோம், கடைசி எழுத்து என்ன வரும்? சொல்லி இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன? உயிரெழுத்து 12 வரும். எப்படி வரும்? மெய்யோட இணைந்து உயிர் மெய்யா வரும் மொழி இறுதியில இல்லையா? சொம்பு இப்பு பிளஸ் உயிர் மெய் எழுத்து. சரியா? கம்பு அதுவும் இப்பு பிளஸ் இதெல்லாம் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் 12 மெய்யோட சேர்ந்து உயிர்மெய்யா மொழி சொல்லோட இறுதியில கடைசியில வரும். இந்த மாதிரி வர்ற சொற்கள் சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் யார் சொல்ல போறது? இன்னும் ஒரு வார்த்தை. தப்புவா? இத வச்சே சொல்லணும் இல்ல, நிறைய இருக்கு. இத வச்சுதான் சொல்லணும், நிறைய இருக்கு பாருங்க. இப்ப நிறைய சொற்கள் 12 இணைந்து இறுதியில வரும்னு சொன்னோம்.
அதே மாதிரி ஞ ந ந ம ய ர ள வ ழ ள ந இந்த மெய்யெழுத்துக்கள் 16 இருக்கு பாருங்க, மொழியின் இறுதியில் வரும். அது வர்றது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாதான் வரும். உரின் எரின் அப்படின்னு ரொம்ப குறைவாதான் வரும். அது செயலில் எல்லாம் இடம்பெறும். மொழி இறுதி எழுத்துக்கள், சொல்லி இறுதியில் வர எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு? நீங்க எதிர்க்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். படிங்க. சொல்லின் இறுதியில் வரும், இடையில் இல்ல, இறுதியில், இறுதியில் வரும் சொற்கள். இப்ப நம்ம சொன்னோமே, உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே வரும்னு சொல்லும் போது நம்ம நிறைய சொன்னோம். நிறைய வார்த்தைகள் நீங்களும் சொன்னீங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் எந்த எழுத்துக்கள் வந்து இறுதியில் வரும்? ஞ ந ம ய ர ள வ லாம் சொல்லிட்டோம். அடுத்தது மிக மிக சரியா சொல்லணும்னா, நிறைய வார்த்தைகளை வந்து நாம மொழியில என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். வேற மொழியா சொற்களை கூட நாம பயன்படுத்திக்கிறோம். தமிழ் சொற்களை விட்டு டமாரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த டமாரங்கிற சொல் தமிழ் சொல் இல்ல. ரம்பம்னு சொல்றோம், ரம்பம் தமிழ் சொல் கிடையாது. அதே மாதிரி லண்டன், பிரான்ஸ் இப்படி எல்லாம் சொல்றது, டென்மார்க், இதெல்லாம் பிற மொழி சொற்கள். நம்ம தமிழில் சொல்ல முதல் எழுத்தா அந்த டாவை பயன்படுத்துறதே இல்லை, பயன்படுத்துறதே இல்லை. இதெல்லாம் வந்து பிற மொழி சொற்கள். அதே மாதிரி பேர் வைக்கும் போது எழுதும் போது நம்ம சொல்றோம் பாருங்க, கார்த்திக், ஆங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப். நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஒண்ணு. நான் ஜாங்கிரி சொன்னேன். ஜாங்கிரி ஸ்வீட்டா இருக்குமா? இனிப்பாக இருக்குமா? தமிழ் மாதிரியே இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த எகர வரிசையில இருக்கிற சொற்கள் இறுதியில எது வராது? அந்த சொற்கள் கே மே முடிய எந்த உயிர்மை எழுத்து மொழி இறுதியில வருவதில்லை. கே மே. எகர வரிசைன்னா ஏங்கிற எழுத்துமா? எகர வரிசைங்கிறது என்னது? ஏ குறி. அதே மாதிரி ஓகார வரிசை இன் பிளஸ் ஓ, நோ. இந்த நோங்கிற எழுத்து இருக்கு பாருங்க, இது உயிர்மை எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியில வராது இந்த ஒன்ன தவிர. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியில மட்டும்தான் வரும். நோனா நோதல், துன்பம். நோங்கிற ஒரு எழுத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நோ நோ இன் பிளஸ் ஓ, நோய். நோய் இல்ல, துன்பம். நோனா துன்பம். இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாமே இடையில் வந்து வராத எழுத்துக்கள். இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் துன்பங்கிற ஒரு பொருள்ல வருது. ஓரெழுத்து ஒரு சொல்லில். என்ன இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கு? நான் சொன்னதுல எழுத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா? சொல்லுங்க ஆசிரியர்களே, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? தெளிவா சொன்னேன் நான் எழுத்துக்களை. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? வடை என்ற எழுத்துல இருக்கிற முதல் எழுத்து எந்த எழுத்து? அது முதல் எழுத்துல வருது. அதுல இருக்கிற எழுத்து என்ன? முதல் எழுத்து. வடை என்பதுல இருக்கிற முதல் எழுத்து பேர் என்ன? முதல்ல சொன்னேனே, மொழி முதல் எழுத்து, அதுக்கு பேர் என்ன? மொழி முதல் எழுத்து. சொல்லின் முதல்ல வருது, முதலில் இடம்பெறுவது. அப்படி சொன்னாலே போதும். சரியா? யார்
உங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்கலாம், உங்களுக்கு என்ன தெரியணும், இப்ப இதுல எது புரியல? என்ன பதில காணோம்? இருக்கு. மறக்கிறேன் நான் படிச்சு படிச்சுட்டு இருக்கு என்கிட்ட எல்லாமே. என்னம்மா? ஐயா அவர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அந்த முதல் எழுத்துக்கள், மொழிக்கு முதல் எழுத்துக்கள் எது எதுல வந்தது சொன்னது புரிஞ்சுதா? இப்ப நீங்க ஐயா அவங்க வந்து கேட்பாங்க, சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், நல்லா நடத்துனீங்கம்மா, பிரமாதம் சொன்னீங்க. எழுத்து எழுத்து கடை எழுத்து சொன்னீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாரு பதில் சொல்றது? நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், யாரு பதில் சொல்றது? யாரு சொல்லுங்க, யார் அப்படித்தான் கேட்பேன், யார் சொல்ல போறேன்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மெய்யெழுத்துனா தெரியுங்களா? மெய்யெழுத்து கல்யாணி இருக்கா? கல்யாணி இருக்கியா? மெய்யெழுத்துன்னா என்ன? எல்லாம் மெய்யெழுத்து தானே. மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை? யாரும் சொல்ல மாட்டீங்க. 18 மெய்யெழுத்துல எல்லாம் மெய்யெழுத்தும். மெய்யெழுத்து மட்டும்தான் கேட்கிறேன், உயிரோட சேர்ந்து கேட்கல. எல்லா மெய்யெழுத்தும் எல்லாம் கவனிங்க. 18 மெய்யெழுத்துக்கள் எல்லாம் மெய்யெழுத்தும். எல்லாருமே மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. எல்லாருமே ஸ்டாப் பண்ணுங்க. 18 மெய்யெழுத்து சவுண்ட் வந்து ஓவர்லாப் ஆகுது. ஐயா மட்டும் பேசட்டும். 18 மெய்யெழுத்துக்கள்ல எல்லா மெய்யெழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு கடைசியில வருமா அப்படின்னு நான் கேள்வி. ரெண்டே கீழே வரும் இல்ல வராது அப்படின்னு சொல்லணும். யார் சொல்றது? எல்லா மெய்யெழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு கடைசியில வருமா? யார் சொன்னது? வராது. ஒண்ணு வருங்கிறீங்க, ஒண்ணு வராதுங்கிறீங்க. வராது, எல்லாம் வராது. சரி, வராது. வெரி குட். எந்த எழுத்தும் வராது. வராதுங்கய்யா. எந்த எழுத்தும் வராது. எந்த எழுத்து வராது. சொல்லுங்க. வராதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, எல்லா எழுத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப வராதுன்னா எல்லா எழுத்தும் வராதுன்னு கேட்கிறாங்க. வேற எதுவும் சொல்லுங்க. இந்த ஒரு 5 கொஞ்சம் யாருலாம் கல்யாணியா? யாருமா சொல்லுமா? எந்த இடத்துல வராதுமா? உங்களுக்கு பேசிக்கிறாங்க, யார்கிட்ட சொல்லுங்க. எந்த எழுத்து வராது? இக்கண்ணா வராது. சொல்றோம் இல்லையா, கசட கபர, அது அந்த அனைத்துமே வராது. ஒலிக்கு கடைசியில வராது. வராது. அதே கங்கனா நம்மனான்னு சொல்றோம் இல்லையா, அது எழுதினம் மெல்லினம். சாரி, கங்கனா நம்மனாங்கிறது மெல்லினம்.
இந்த மெல்லினத்துல எங்கன்னா நம்ம நல்லா யோசிக்கணும். எங்கன்னா நம்ம அதுல என் எழுத்து மொழிக்கு கடைசியில வரும். சொல்லுங்க ஈஸியா. எங்கன்னா நம்ம இதுல எந்த எழுத்து மொழிக்கு இறுதியும் கடைசி வரும்? சொல்லுங்க. வருமா? 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 அப்புறம் உள்ள வருமா? வராது. மூணு புள்ளினா வருமா? வராது. இவன்னு சொல்றோம், கரம்னு சொல்றோம். இதெல்லாம் மூணு அந்த கடைசி எழுத்து வருத. வருது எப்படி வராதுங்கிறீங்க? தெரியுங்களா? அப்புறம் இவன்னா தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? இவன் கடைசியில இருந்து இருக்கு, இதுதாங்க இருக்கு. மூணு சொல்லி இதுதாங்க இருக்கு. வராதுன்னு எப்படி சொல்றீங்க? எவ்வளவு இருக்கு சொல்லுது போ. சித்ரா வேணும் சொன்னா? ஆமா, நானே சொன்னேன். சித்ராவா? யார் சொன்னது? வராதுன்னு சொன்னது சொல்லுங்க. எங்கன்னா நான் இன்னும் வருமா? இன்னும் எப்படி வருமா? சொல்லலாம். என்னதியா? வரும்னா ஒரு சொல்லு, வரதுனாலும் சொல்லுங்க. வருமா வராதா? என்ன எந்த எழுத்தியா? எங்கன்னா நம்ம சொல்ல முடியா? அந்த இன்னு அந்த பங்குங்கிறது இந்த இடத்துல அந்த இந்து வருமா? உனக்கு கடைசியில அது அந்த நான் சொல்றேன். அப்புறம் எங்கன்னா நகப்புல போடுவோம். கடைசியில வருதான்னு கேக்குறேன். நீங்க நம்ம காரணம் சொன்னீங்களா? அந்த வருமா? வரும். அவன் இவன். அப்போ இந்த எங்கன்னா நம்ம சொல்ல முடியா? எந்த மெய் வராது? எங்கன்னா நம்ம 6 மெய் சொல்லணும்ல. எங்கன்னா நம்ம மெல்லினோம். அதுல எந்த மெய் வராது? எந்தெந்த மெய்யெல்லாம் வராது? கடைசி எழுத்துலையா? கடைசி எழுத்தா? கடைசி எழுத்தா? கடைசி எழுத்தா மெய் வராது. வராது. என்ன தெரிஞ்சுக்கா? வெரி குட். இப்ப அனுப்புவாங்க. எழுத்துக்கு வாங்க. இடையினம். இடையினம் என்னது?
அந்த நல்ல கவனிங்க, இறங்குறது எழுதினோம். அந்த மெய்யில எல்லா மெய்யும் இறல வளர்லன்னு சொல்லுமா, அந்த மெய்னா ஐயா இருது இல்ல, அந்த எல்லா மெய்யும் மொழிக்கு இறுதியில கடைசியில, அதாவது ஒரு சொல்லுக்கு கடைசியில வருமா எல்லா மெய்யும் சொல்லுங்க, எல்லா மெய்யும் வருமா வராதா? என்ன எழுதியா? எல்லாமே வராதுங்கய்யா. அந்த இடையில, அந்த இடையில எழுத்துங்க எல்லாமே வராது. வராதா? ஆனா வராது. கரெக்டா சொல்ல முடியல. ஆனா வராதுங்கய்யா. சிக்கன் சொல்ற எல்லாருக்கும் வராதுங்கிற ராணாவாயா? ஆனா வருது. கடைசியில. எல்லா எழுத்துக்கும் மொழிக்கு இறுதியில வருமா அப்படின்னு கேட்டேன். சித்ரா சொல்லிச்சு வராதுன்னு சொல்லிச்சு. சொல்லலாம், பதில் எடுத்துக்கலாமா? கரை கரை கரையா? அங்க எங்க இருக்கு? நெய்யா நான் கேக்குறேன். செய்கிறேன். கார் பலர், சிலர், அவர், எவர், இவர் அதெல்லாம் வருதுங்களா? வரும். சொன்னீங்களா? வராதுன்னு சொன்னீங்களா? இல்லைங்கய்யா, வரும் வரும். சரி, அந்த ஆறு எழுத்து அதுல இருக்கு, அது கடைசி வருமா? சொல்லுங்க, வரும்னு சொல்லும் போது அது கடைசி நான் கேட்பேன். வரும்னு சொன்னாலும் கேட்பேன், வரான்னு சொன்னாலும் கேட்பேன். எந்த எழுதியா? யார் யார்? யார கேக்குற? இந்த ஈங்கிற மெய்யெழுத்து கடைசியில வருமா? ஐயா ஐயா மெய் வாய் வாய் தாய் 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 நாய் எல்லாருக்கும் வருது. ஈ வருது, இங்க வருது. லட்டு கல்பல் நெல் நெல் வயல் வயல் இல்ல வருது. அப்புறம் அதுக்கு என்ன சொன்னேன்? வால் 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 கடைசியில மொழிக்கு கடைசியில இம்பு இம் தானையா? இம்மு இம்மு வண்ணா வண்ணா வாய் வண்ணா மொழிக்கு கடைசியா முதல்ல சொல்றேன். இவனவா? இவனாதான் இவனாதான் வாய் வருமா? வாய் வருமா? வயல் வால் யாரும் தைரியமா சொல்ல முடியல. இப்போ வராது, இறந்து வரல, பணியும் வராது. அப்புறம் வருமா? ரொம்ப கரெக்டா சொல்றேன். தமிழ் வரும், எல்லாம் அடுத்த பொதுல வரும், அது வரும் தமிழ். அப்ப இந்த இம்புங்கிற எழுத்து மட்டும்தான் மொழிக்கு கடைசியில வராது.
மத்த இடத்துலாம் வரும். மத்த இடத்துலாம் பரவாயில்ல. எல்லாமே நீங்க யோசிச்சு பதில் சொல்றீங்க. ரொம்ப சிறப்பான பதில் நீங்க சொன்னீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க. சந்தேகம் நீங்க சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரம் என் சந்தேகத்தை கேட்டுட்டேன். நீங்க உங்க சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டீங்க. உங்க சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். நானே சரி, ஒரு சந்தேகம் இல்லையாமா? சரி, சந்தேகம் இல்லையா? ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மையாருக்கு ஒரு நன்றி. மிக சிறப்பா நடத்துறாங்க. நீங்க சிறப்பா பதில் சொன்னீங்க. இன்னும் சந்தேகம் தான் கேட்க மாட்டீங்க. யாராவது நான் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. அதான் பெரிய தொந்தரவா இருக்கு. சரி, பரவாயில்ல. விஜயா இல்லையா? விஜயா இல்லையா? விஜயா விஜயா போயிட்டாங்க. விஜயா இல்ல. ஸ்ரீராம் இல்ல. ஸ்ரீராம் இல்ல. இங்க ஹாஸ்பிடல்ல இருக்கங்கயா. அதனால எனக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கேன். ஓஹோ, சரி சரி. அதனாலதான் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. பரவாயில்ல. சரிங்க. இப்ப அடுத்து உங்களுக்கு யாருக்கு என்ன கொஸ்டின்ஸ் அடுத்த கிளாஸ் வந்து இருக்குங்க. அடுத்த வாரம் இருக்குங்க. அது என்ன கிளாஸ்? ஒரே நிமிஷம். சொல் தொடர், எழுத்து சொல் தொடர், வாக்கியம். அதான் உங்களுக்கு தான் அடுத்த வகுப்பு. ஆமாங்கய்யா. இன்றைய வகுப்பை வந்து ஆசிரியர் எடுத்தாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்றத மேலும் ஐயா அவர்களும் சரி இருக்கவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன சந்தேகம் இருக்குன்னு கேளுங்க. நடத்தும் போது இந்த சந்தேகம் இருந்திருக்கும். முதல்ல வருமா வராதான்னு சொல்லிட்டு அந்த இலக்கணப்படி உங்களுக்கு தெரியணும். அதனால கேளுங்க திரும்பவும். கடந்த வகுப்புல கூட ஐயா கேள்வி கேட்க சொன்னாரு. அந்த சொற்களஞ்சியம் பத்தி நடத்துனாங்க பாருங்க. வெக்கபுலரி பத்தி நடத்துனாங்க பாருங்க. சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுகள் எல்லாம் கேள்வி படிச்சுட்டு வாங்க பாட நூல்னு சொன்னாங்க. அதுல கேள்விகள் இருந்தா கூட இப்ப கேட்கலாம். நீங்க கலந்துரையாடல் பண்ணலாம், டிஸ்கஷன். சிவம் இல்லையா? சிவா போயிட்டு சரிம்மா, முடிச்சிருமா? வகுப்பை முடிச்சிருமா? இன்றைய வகுப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில இருந்திருக்கும். இந்த வகுப்புல வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் முதல்ல என்ன எழுத்துக்கள் வருகின்றன, இருக்கின்ற நம்ம உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்ல வந்து குறிப்பா வந்து எவ்வாறு உயிர்மெய் எழுத்துக்கள், இதுல மூன்றுலுமே எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும், மொழிக்கு இடையில வரணும், மொழிக்கு இறுதியில வரணும் சொல்லிட்டு அருமையா வந்து இன்றைய வகுப்பை வந்து திருமதி யோகாம்பல் ஆசிரியர் அவர்கள் எடுத்தார்கள். உங்க கருத்துக்களும் நீங்கள் கலந்துரையாடி அதற்கான பதிலுரைகளை எல்லாம் சரியாக கொடுத்தீர்கள். இன்னும் வந்து இதுல எந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்க அடுத்தடுத்து வர வகுப்புகள்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் போடலாம். இனி வர வகுப்புகளை உங்க கலந்துரையாடல், நீங்க வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக தான் இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெறுது. அதனால இந்த வகுப்புல வந்து தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகின்ற தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் ஆட்சியர் கல்வியாளர் பேராசிரியர் ரத்ன சபாபதி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி, அடுத்ததாக இன்று வகுப்பெடுத்த திருமதி யோகாம்பல் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த வகுப்பை மிக அருமையாக ஏற்பாடு செய்து நம்மை கூகுள் இணைப்பில் இணைய வைத்திருக்கின்ற மதியன் அகாடமியினுடைய இயக்குனர் திரு ராஜ்குமார் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி ராவணேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும், இங்கு தொடர்ந்து வந்து பங்கு பெற்றுள்ள பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும், இந்திய நாட்டிலிருந்து நமக்கு தமிழகத்திலிருந்து இருக்கின்ற முனைவர் ஸ்ரீராம் ஆசிரியர் அவர்களுக்கும், திருமதி யாழினி அம்மையார் அவர்களுக்கும் தொடர்ந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குரூப்ல 5 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க.